வணக்கம் எல்லா பேர்த்துக்கும். எப்படி இருக்கீங்க எல்லா பேரும்? நேற்று நான் வீடியோ கடைசியில் சொன்ன மாதிரி என்னால் ஷார்ட்ஸ் பற்றி இன்றைக்கி கொஞ்சம் டைம் இல்லாதனால போட முடியல. ஆனால் இன்றைக்கி வேறு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு ரொம்ப எல்லாத்துக்கும் ஒரு பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கும் சரி, பிகினர் லெவலில் இருந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க என்னடா டாபிக் போடலாம், என்ன டாபிக் யூஸ் பண்ணலாம், என்ன டாபிக் எடுக்கலாம், என்ன டாபிக் எடுத்தால் யூடியூப்பில் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த டாபிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேஸ்லெஸ் நீச்சுன்னா நான் ஏற்கனவே வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீச்சுன்றது வந்து நீங்கள் என்ன கண்டென்ட்டில் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து உங்கள் குக்கிங் நல்லா தெரியும் அப்படின்னா குக்கிங் சேனல் ஆரம்பிப்பீங்க. அந்த குக்கிங்கை வச்சு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு ஆப்ஜெக்ட் தான் அந்த ஒரு கண்டென்ட்டு. அந்த ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கும் வீடியோ மேக் பண்ணுறதுக்கும் கண்டென்ட் முக்கியம்ல. அந்த கண்டென்ட்டை செலக்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு என்ன வருமோ அதை நினச்சி அந்த ஒரு க்ரியேட்டராக யோசித்து செலக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து பேர் தான் வந்து நீச். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து ஃபேஸ்லெஸ் நீச் தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ யூடியூப்னால் வந்து கேமரா இருக்கணும், கேமரா முன்னாடி நம்ம பேசணும், நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது மட்டும் அவங்க மட்டும்தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. இப்போ நான் சொல்ல போகிற டாபிக் வந்து ஃபோன் இருந்தாலும் போதும், ஃபோனில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தாலும் போதும், ப்ளஸ் வந்து உங்கள் லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ அதில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட்னு ஒரு ஆப்ஷன், அந்த ஒரு சாஃப்ட்வேர் இருந்தால் போதும். ஓகேங்களா? அந்த இது இருந்தாலுமே நீங்கள் வந்து இப்போ நம்ம சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் ஸ்க்ரீன் ரெக்கார்டு, வாய்ஸ் ஓவர், இது மட்டும்தான் நம்ம சேனலில். ஏன்னா நான் கொடுக்குற டிப்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு இது மட்டும் போதும். அந்த மாதிரி சேனலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது இப்போ நம்ம சேனல்லே ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்களேன். இந்த ஒரு டைப் இருக்குது. இன்னொரு டைப் வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரு 3 வெப்சைட் ஒன்று இருக்குது. அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா அதிலேருந்து நீங்கள் வீடியோவும் சரி, ப்ளஸ் வந்து இன்னொரு வெப்சைட் இருக்குது, அதில் நீங்கள் மியூசிக்குமே வந்து ஃப்ரீ தான். அந்த இதுக்கு நீங்கள் வந்து அட்ரிபியூஷன் மட்டும் கொடுக்கணும். ஆனால் வந்து சில வெப்சைட் பொறுத்து அட்ரிபியூஷன் கூட தேவை கிடையாது. ஓகேங்களா? அந்த அட்ரிபியூஷன் கொடுக்காம இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மோஸ்ட்லி வந்து கிரெடிட்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? வேறு ஒன்றும் இல்லை, அது நீங்கள் டவுன்லோட் பண்ணாலே இந்த இதுன்னு லிங்க் காமிக்கும். அந்த டவுன்லோட் பண்ணும்போது அந்த லிங்க் காப்பி பண்ணி உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணாலே போதும். ஓகேங்களா? சில இதுக்கு வந்து அந்த இது கூட அந்த ஒரு ஃபார்மாலிட்டி கூட தேவை கிடையாது. இப்போ அந்த மாதிரி வெப்சைட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம பார்க்க வேண்டியது இந்த இருக்கு பாருங்கள், பிக்சல்ஸ் அப்படின்னு. நீங்கள் கூகுளில் போயிட்டு பிக்சல்ஸ்ன்னு அடிச்சிங்கன்னா வரும். இதில் வந்து நீங்கள் இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் ரிலேட்டடாக இருக்கிற வீடியோலாம் வரும். நீங்கள் அந்த வீடியோவில் அதாவது பார்த்தீங்களா, இமேஜாக இருந்தாலும் சரி, வீடியோவாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இது வியூ ஆகும். இதில் அந்த ஃப்ரீ டவுன்லோட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த இமேஜ் இந்த பார்த்தீங்களா காப்பின்னு, இதை காப்பி பண்ணி அப்படியே நீங்கள் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணால் போதும். அது மட்டும் போதும். சில இதுக்கு இது கூட தேவை கிடையாது. ஆனால் இது கொடுக்குறது தான் வந்து ஒரு டீசெண்டாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது வந்து பிக்சல்ஸ் இந்த இருக்குது பார்த்தீங்களா, பிக்சல்ஸ். இன்னொன்று வந்து பிக்ஸாபே அப்படின்னு இருக்கும். இந்த பார்த்தீங்களா, இங்கே வந்து நம்ம இமேஜ் வேணாலும் இமேஜை சர்ச் பண்ணிக்கலாம். அப்போ இல்லையா இந்த வீடியோஸ் வேணாலும் வீடியோஸ் சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மியூசிக் வந்து நீங்கள் கூகுளில் போய்ட்டு யூடியூப் ஆடியோ லைப்ரரின்னு அடிச்சிங்கன்னா வரும். இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக மியூசிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு எதுவுமே வராது. ஓகேங்களா? இது யூடியூப் தரப்புலேயே வந்து கொடுக்குற ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி கொடுக்குற பிளாட்ஃபார்ம். இதில் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை வச்சு கர்சர் வச்சிங்கன்னா காமிக்கும். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூ ஆர் ஃப்ரீ டு யூஸ் திஸ் ஆடியோ ட்ராக் இன் எனி ஆஃப் யுவர் வீடியோ அப்படின்னு. அதாவது நீங்கள் இந்த ஆடியோ ட்ராக் வந்து நீங்கள் எந்த வீடியோனாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மானிட்டைஸ் கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இன்க்ளூடிங் வீடியோஸ் தட் யூ மானிட்டைஸ். இதை வந்து நீங்கள் இந்த மியூசிக் ட்ராக்கை யூஸ் பண்ணுற வீடியோ மானிட்டைஸ் கூட அப்ரூவ் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நோ அட்ரிபியூஷன் ரெக்யூர்டும் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஆடியோவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறனால அட்ரிபியூஷன் கொடுக்க தேவையில்ல. அப்போ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோடு கொடுத்தீங்கனால டவுன்லோட் ஆயிடும். இந்த மாதிரி கண்டென்ட் தான் ஃபேஸ்லெஸ் கண்டென்ட். இது வந்து நம்ம யூடியூப் தரப்புலேருந்தே கொடுக்குற ஃப்ரீயான ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? ஃப்ரீ மியூசிக். இங்கே வந்து இந்த 3 பார் கோடு மாதிரி பார்த்தீங்களா, இங்கே கிளிக் பண்ணி இங்கே நீங்கள் வந்து எந்த இதில் வேணுமோ கேட்டகரி வேணுமோ அதை சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கே எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து மூடுன்னு இருக்குங்க, கிளிக் பண்ணிட்டு இப்போ எனக்கு ஆங்கிரியாக வேணும் மியூசிக்னால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காமா வேணும் அப்படின்னு டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில்ட்ரு கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா காமா இருக்கிறது மட்டும் வரும். இந்த பார்த்தீங்களா, மூடு வந்து காம்.
இதை நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி மைல்டாக ஒரு மாதிரி இப்போது நீங்கள் நேச்சுரல் வீடியோலாம் போட்டிங்கன்னா அதுக்கு மைல்டு மியூசிக் தான் வேணும், ஓகேங்களா? அந்த இதுக்காண்டி இதை யூஸ் பண்ணிக்கலாம். கேட்டகிரி செலக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு. இதுதான் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கிற பிளாட்ஃபார்ம். இப்போ நீங்கள் இதிலிருந்து ஒரு இது வந்து வீடியோ, ஓகேங்களா? இது ஃபோட்டோ இருக்குது, இது வந்து வீடியோ. இதில் நீங்கள் வந்து வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டு அந்த வீடியோவையும் இந்த மியூசிக்கையும் மெர்ச் பண்ணிடலாம். அந்த மெர்ச் பண்ணுறதுக்காண்டி சாஃப்ட்வேர் நான் ஏற்கனவே நம்ம என்ன சாஃப்ட்வேர் இருக்குது ஃப்ரீயாக வாட்டர் மார்க் இல்லாமல் அப்படின்றத நான் ஏற்கனவே நம்மளோட இதில் சேனலில் போட்டிருக்கேன். அந்த இதை உங்களுக்கு நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இதுதான் அன்றைக்கி நான் வந்து சொல்ல நினச்ச டாபிக், ஓகேங்களா? இதை நீங்கள் யூஸ் பண்ணாலே நீங்கள் ஃப்ரீயாக ஒரு சேனலில் ஆரம்பித்து நீங்கள் உங்களுக்கு ஒர்க்குன்றது இருக்காது. இதில் நீங்கள் மேற்கொண்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது உங்களோட விருப்பம். அதே மாதிரி இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உங்களோட விருப்பம்தான். இந்த வெப்சைட் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே உங்கள் இண்டிவிஜுவலோட விருப்பம். நான் இந்த மாதிரி இருக்குதுன்னு ஒரு பார்த்து சொல்கிறேன், ஓகேங்களா? ஓகே, இது வந்து என்ன சாஃப்ட்வேர் ஃப்ரீயாக இருக்குது, எடிட் பண்ணுறதுக்கு மெர்ச் பண்ணுறதுக்கு என்ன இருக்குதுன்னு நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, இன்றைக்கி இந்த டாபிக் தான் உங்களுக்கு சொல்ல நினச்சேன், ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.